நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி தொடர்ச்சியான உத்தரகாண்டத்தில் கதையை பார்க்கலாம். அக்காலத்தில் பரத்வாஜர் என்னும் பெயருடைய மகரிஷி ஒருவர் வாழ்ந்து வந்தார். ராமரை தண்டகாரண்யத்தில் உபசரித்த பரத்வாஜர் என்ற முனிவர் இவர் அல்ல. அவரினும் இவர் வேறானவர் என்று கொள்ள வேண்டும். எனவே ஒரே பெயரில் பல முனிவர்கள் அக்காலத்தில் வாழ்ந்திருந்தனர் என்று கொள்ளல் தகும். பரத்வாஜர் வேதாந்தங்களில் கரை கண்டவர். பரத்வாஜருக்கு தேவவன்னி என்ற பெயருடைய மகள் ஒருத்தி இருந்தார். இவளுக்கு இலிப்பினை என்ற வேறு ஒரு பெயரும் உண்டு. அவள் மிகவும் அழகும் அடக்கமும் உடையவள், குணங்களில் மேம்பட்டவள். பரத்வாஜர் விச்சிரவசின் பெருமையை கேள்விப்பட்டார். எனவே தன்னுடைய மகளான தேவவன்னியை விச்சிரவசிற்கு திருமணம் செய்து கொடுத்தார். தேவவன்னி கணவன் இட்ட கட்டளையை ஏற்று அதனை மீறாமல் வாழ்ந்து வந்தாள். அதன் மூலம் விச்சிரவஸ் மிகவும் மகிழ்ச்சியடைந்து தன் மனைவியுடன் இன்பமாக வாழ்ந்து வந்தார். சில காலம் சென்ற பின் அந்த தம்பதியருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை மாணிக்கமணி போல ஒளி வீசினான். தன்னுடைய பேரனை கண்டு புலஸ்தியர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். தன் வம்சத்தில் தோன்றிய அந்த சிறப்புடைய பிள்ளையை காண அங்கு வந்தார். கண்டு மகிழ்ந்து நல்லாசைகளையும் வழங்கினார். தேவர்களும் நேரடியாக வந்திருந்து ஆசை வழங்கிவிட்டு சென்றனர். புலஸ்தியர் தன் பேரனின் காலத்தை கணித்து பார்த்தார். தேவர்களுக்கெல்லாம் மேலானவனாக விளங்குவான் என்பதை அறிந்து கொண்டார். பெரும் புகழுடன் திகழ்வான் என்பதையும் உணர்ந்தார். எனவே தேவர்களுடன் கலந்து ஆலோசனை செய்தார். அக்குழந்தை விச்சிரவசின் புதல்வன் என்பதாலும் எல்லா விதமான குணங்களும் வாய்க்க பெற்றவனாய் இருந்தமையாலும் அவனுக்கு வைச்சிரவணன் என்ற பெயரிட்டனர். வைச்சிரவணன் மிகவும் புகழுடன் தவ வலிமையில் மேம்பட்டவனாய் நன்முறையில் வளர்ந்து வந்தான். வைச்சிரவணன் வளர்ந்து வரும்போதே வேதங்களின் பொருளையெல்லாம் நன்முறையில் ஆராய்ந்து அறிந்தான். தர்மமே உத்தமமான கதி. எனவே சிறப்புடைய தவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று மனதில் எண்ணினான். அறம் தலைக்க வேண்டி முனிவர்கள் வாழும் தவவனத்தை அடைந்தான். தவம் இயற்ற தொடங்கினான். 1000 வருடங்களுக்கு ஒருமுறை தண்ணீரை மட்டுமே குடித்தான். காற்றை மட்டுமே சுவாசித்தான். எந்தவிதமான ஆகாரமும் உண்ணாமல் பல 1000 ஆண்டுகள் இவ்வாறு தவம் செய்தான். பின்னர் தண்ணீரில் ஒற்றை காலால் நின்றபடி பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்தான். இதன் மூலம் பிரம்மதேவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் கண்முன் தோன்றினார். அவர் வைச்சிரவணனிடம், உன்னுடைய கடுமையான தவத்தினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். தடையின்றி கேள், தருகிறேன் என்று மகிழ்வுடன் கூறினார். அதற்கு வைச்சிரவணன், பிரபு, நான் இந்திரன், யமன், வருணன் போன்றோருக்கு இணையாக விளங்க வேண்டும். உலக பாலனாகி நிதிக்கு தலைவனாக திகழ வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினான். உடனே பிரம்மதேவர், அப்படியே ஆகட்டும். உலக பாலகர்களாய் இதுவரை 3 நியமித்து இருந்தேன். 4வது ஒருவரை உருவாக்க எண்ணினேன். எனவே அந்த இடத்தை உனக்கு வழங்குகிறேன். இனி நீயும் இந்திரன், யமன், வருணனை போன்று உலக பாலனாய் திகழ்வாய். வடக்கு திசையின் அதிபதியாய் இருந்து எல்லா விதமான செல்வங்களையும் நிர்வகித்து வருவாய் என்று கூறினார். அதற்கேட்டு வைச்சிரவணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தொடர்ந்து பிரம்மதேவரே பேசினார். அன்பனே, நீ வேண்டாத ஒன்றையும் இப்பொழுது நான் உனக்கு தரப்போகிறேன். சூரியனைப் போல் பிரகாசிக்கும் புஷ்பக விமானம் ஒன்றையும் நான் தருகிறேன். அதனை பெற்றுக்கொள். அது காற்றை விட வேகமாக ஆகாய மார்க்கத்தில் செல்லக்கூடியது. 14 உலகத்தவர் அதில் ஏறிக்கொண்டாலும் அதில் இன்னும் இடம் இருக்கும். அந்த அளவிற்கு பெரியது என்று கூறிவிட்டு புஷ்பக விமானம் ஒன்றை வைச்சிரவனிடம் கொடுத்தார். அந்த விமானத்தை வைச்சிரவணன் பெற்றுக்கொண்டு பிரம்மதேவரை அவன் வணங்கினான். பின்னர் பிரம்மதேவர் அவனுக்கு நல்லாசைகளை வழங்கிவிட்டு தேவர்கள் புடைசூழ அங்கிருந்து மறைந்து போனார். குபேரனின் இலங்கை மாநகர். அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்ட வைச்சிரவணன் நேரே தன் தந்தையிடம் வந்தான். நடந்த யாவற்றையும் கூறி பின் புஷ்பக விமானத்தை காட்டினான். அவனுடைய தந்தையான விச்சிரவஸ் அதை கண்டு மிகவும் பூரித்து போனார். அப்பொழுது அவன் தன் தந்தையை பார்த்து, தந்தையே, எனக்கு பிரம்மதேவர் சிறந்த வரங்களை எல்லாம் நல்கினார். வடதிசைக்கு காவலனாக நியமித்தார். புஷ்பக விமானத்தையும் வழங்கினார். ஆனால் நான் எந்த இடத்தில் வசிக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லவில்லை. நானும் கேட்கவில்லை. எனவே பொன்னுலகம் போல் புகழுடைய ஓரிடத்தை தாங்கள் எனக்கு வழங்க வேண்டும் என்று வேண்டினான். அதை கேட்ட விச்சிரவஸ் சற்று நேரம் யோசித்தார். பிறகு தன் மகனை பார்த்து, மகனே, சமுத்திரத்தின் தென்கரையில் திரிகூடம் என்ற மலை ஒன்று உள்ளது. அதன் சிகரத்தில் இலங்கை என்ற நகரம் இருக்கின்றது. அது இந்திரனுடைய அமராவதியை போன்று அழகுடையது. தேவ தச்சனான விஸ்வகர்மாவால் வெகு நேர்த்தியாக உருவாக்கப்பட்டது.
ஒரு காலத்தில் அங்கு அரக்கர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தேவர்களுக்கு கொடுத்து வந்த தொல்லை கொஞ்ச நஞ்சமன்று. அதனால் கோபம் கொண்ட மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கராயுதத்தால் அவர்களை தாக்கினார். அவர்கள் பயம் கொண்டு பாதாள உலகிற்கு ஓடிவிட்டனர். இப்பொழுது இலங்கையில் அங்கே ஒருவரும் இல்லை. எனவே அங்கு சென்று வசிக்க தொடங்கு என்று கூறினார். தன்னுடைய தந்தையின் கட்டளையை ஏற்ற வைச்சிரவணன் அவற்றை வணங்கி விடை பெற்று கொண்டான். இலங்கை நகருக்கு சென்று அங்கு வாழத் தொடங்கினான். சற்று சீர்குலைந்திருந்த அதனை சீர் செய்து ஆளத் தொடங்கினான். இலங்கை மாநகரம் மிகவும் அழகானது, நேர்த்தியானது. வீதிகளும் நாட்சந்திகளும் நிறைந்தது. தங்கமயமான மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் உடையது. சமுத்திரத்தையே அகழியாக பெற்றது. அதன் மதில்களில் ஏராளமான மந்திர சாதனங்கள் அமைக்க பெற்றது. வைச்சிரவணன் இலங்கை மாநகரை ஆளத் தொடங்கினான் என்பதை அறிந்தவுடன் அவனுடைய சுற்றத்தார் எல்லோரும் சென்று அங்கு தங்கினர். சித்தர், வித்யாதரர், இயக்கர் போன்றோரும் அந்த அழகிய நகருக்கு சென்று வாழத் தொடங்கினர். வைச்சிரவணன் செல்வத்திற்கு அதிபதியான பிறகு அவன் குபேரன் என்று அழைக்கப்பட்டான். திருமாலுக்கு தோற்று அரக்கர்கள் ஓடிப்போன பின்னர் பொலிவிழுந்து கிடந்த இலங்கை மாநகர் அவனால் பல சிறப்புகளை பெற்றது. ரஜஸ்தலத்தில் இருந்து அரக்கர் சிலர் திரும்பி வந்து அங்கு பயமின்றி வாழத் தொடங்கினர். அவர்கள் எல்லோரையும் கொண்டு வைச்சிரவணன் நன்முறையில் ஆட்சி செய்து வந்தான். அடிக்கடி அவன் தன் புஷ்பக விமானத்தில் ஏறிச் சென்று தன் பெற்றோர்களை தரிசித்து ஆசி பெற்று வந்தான். நாளுக்கு நாள் அவனுடைய புகழ் மேலோங்க தொடங்கியது. வைச்சிரவணன் என்ற பெயரை விட குபேரன் என்ற பெயரே அவனுக்கு நிலைத்தது. அவன் நாட்டிற்கு அடிக்கடி தேவர்களும் கந்தர்வர்களும் வரத் தொடங்கினர். இலங்கை செல்வ செழிப்புமிக்க நகராயிற்று. தேவ கன்னிகைகள் தங்கள் நடனம் செய்ய ஏற்ற இடமாக அதனை கருதினர். எனவே அடிக்கடி அங்கு வந்து நடனமாடிவிட்டு சென்றனர். இவ்வாறு அகஸ்தியர் முனிவர் இலங்கை மாநகரம் பொலிவு பெற்ற விபரத்தை ராமரிடம் கூறி முடித்தார். ஓகேங்க, ராமபிரானோட கதைகளை படித்து காண்பிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை விட பெரிய புண்ணியம் வேறு என்ன இருக்குது? ஓகேங்க, நான் படித்து காமிக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.